வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ கத்திரிக்காய் சட்னி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் ஒரு 6 கத்திரிக்காய் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3, பச்சை மிளகாய் 3, தக்காளி 2. இதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் போட்டாச்சு. தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா முழுகிற அளவு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியை எடுத்துட்டேன். தண்ணியை ஈர்த்துட்டு இதை ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். ரொம்ப கஞ்சி மாதிரி கடைய வேணாம். 1-2 காய் இருக்கட்டும். கொஞ்சம் கொழப்புக்காண்டி நான் கடைகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல், பெருங்காயத்தூள். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 3 மிளகாய் சின்னதாக வேக போட்டிருக்கேன். இப்போ ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச கடைஞ்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உப்பு போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு நல்லா. இங்கே பாருங்கள். 2 ஸ்பூன் கடலை மாவு. உங்களுக்கு கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவும் இல்லைன்னா இட்லி மாவில் 2 கரண்டி கரைச்சிக்கலாம். ஆனால் அதில் டேஸ்ட் இருக்காது. கடலை மாவில் மட்டும்தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கடலை மாவை இதில் ஊற்றிக்கலாம். கடலை மாவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கலந்து ஊற்றும்போது ஒன்றோட ஒன்றா இப்படி ஒட்டி திக்னஸாக இருக்குது பாருங்கள். பூரி மசால் பண்ணுற மாதிரி திக்காக கிடைக்குது. குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது ஒரு கொதியில் எடுத்து வச்சிடலாம். மல்லி இலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். அவ்வளோதாங்க. கமன்னு வாசமாக இருக்கும் மல்லி கருவேப்பிலை போட்டோனையும். இப்போ இதை எடுத்து ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் கூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.